அதாவது தகப்பனாரு சக்கராத்து வேலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மனுஷனை சீக்கிரம் அனுப்பணும், சீக்கிரம் அனுப்புற கழுத்து பிடிச்சி நெரிச்சு சமக்க முடியும், அப்படி அனுப்ப முடியாது, அல்லாவே சீக்கிரம் எடுத்துட்டு போகணும் இவரை. அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா ஆள் புட்டுன்னு போயிடுவாராம், வேதனை எல்லாம் இருக்காராம். அப்படி எவனோ சொல்லி கொடுத்து செய்யறாங்களோ இது செய்யலாமா? அவரே காரணம் சொல்றாரு. செய்யும் போது அந்த மனுஷன் என்ன பாடுபடும், நம்மள சீக்கிரம் போறதுக்கு மாதிரி அறுக்கிறாங்களே, இந்த பெத்த தகப்பனுடைய மனசு என்ன செய்யும், நமக்கு வேதனை செஞ்சா இப்ப பொழைச்சு வந்துருவான்னு பாக்கணும். லேசாக்குறதுக்கு துவா செய்யறன்னு செய்யணும், சீக்கிரம் போய் சேரணுங்கிறதுக்கு ஒரு கருணை கொலை மாதிரி சீக்கிரம் போய் சேரணும் என்பதற்காக வேண்டி இப்படி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. முதல் விஷயம் இதுக்கு இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு எதுல இருந்து எடுத்தாங்க, அது எங்க அது இருக்கணும், குரான்ல இருக்கணும் அப்படி, அல்லது நபிகள் நாயகம் சரலாசன சொல்லி இருக்கணும்ல, அவங்க சொல்லி இருந்தா அவங்க சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு? ஆட்டை அறுப்பதற்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாவும் ரசூல சொன்னா ஆன்மீக அல்ல செய்வான்னு எடுத்துக்கலாம். அல்லாவும் சொல்லல ரசூலும் சொல்லல, நீனா என்ன செய்யற, நம்ம ஒரு ஆட்டை அறுத்தோம்னு சொன்னா சீக்கிரம் சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நம்ம எப்படி எதுல இருந்து எடுத்தீங்க? எதை திங்கிறதுக்கு பிளான் பண்ணி எவனா சொல்லியிருக்கான், நல்லா வளர்ந்தா இல்லையா? ஆட்டை என்ன செய்யணும், அதை வச்சு ஒரு விருந்து போட்டுருணும், அதை வச்சு சாப்பிட்டுருணும், இதுக்காகத்தான் சொல்லி இருக்கிறான்னு விளங்குதா? அல்ல நிஜமா இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அது எப்படி இவனுடைய ஆட்டை அறுப்பதுனால அவருக்கு எப்படி வேதனை குறையும், அது எப்படி சீக்கிரம் போயிடுவாரு? அல்லாஹ் அஜலுகும், அவங்களுக்கு உரிய அஜல் தவணை முடிவு நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள், கையந்தான் கணக்கு. அப்ப அவர் எத்தனை மணிக்கு எத்தனாம் தேதி போவார்னு அல்லாஹ் முடிச்சு வச்சிருக்கிறானோ அந்த தேதியை விட முந்த முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடு இருக்கிறது பொய் அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது, ஆதாரம் இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது, குரானுக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது. அது போக கேள்வி கேட்டவரை சொன்னபடி அந்த மனிதன் வேதனையில வெந்து போகக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நம்மளை சீக்கிரம் சாவடிக்கிறதுக்கான ஒரு ஆட்டம் இருக்கிறாங்களே, அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. இன்னொரு கொஞ்சம் ஒரு வினாடி டைம் கிடைச்சாலும் வாழத்தான் மனுஷன் விரும்புவான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் டக்குன்னு போயிட்டான்னு அப்படி விரும்ப மாட்டான். யாரும் நம்மளும் விரும்ப மாட்டோம் சீக்கிரம் போய் சேரணுமேன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்வார்களே. ஆனால் இது யாரோ தப்பான வழிகாட்டி நினைஞ்சிருக்கிறாங்க, வழிகெடுத்திருக்கிறாங்க. இதை ஒழிக்கணும். இது அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும்.